வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ சிலபஸ் பேஸில் அலகு 7ல் நாலடியார் தான் பார்க்க போகிறோம். அலகு 7ல் திருக்குறள் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அது 10th படித்தா போதும்னு சொல்லி அவங்க சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 20 அதிகாரங்களையும் சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு அதிகாரம் டெய்லியும் பார்த்துட்டு வரலாம். இப்போ என்ன பார்க்கலாம்னா, அறநூல்கள் பார்ப்போம். அறநூலில் நாலடியார் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். நண்பர்களே, நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்காங்க. நாலடியார் பெயர் காரணம். நாலடியார் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பெயர் காரணம் பாருங்கள். 4 அடிகளால் ஆன 400 பாடல்களை கொண்டதால் நாலடி 400 என்றும் நாலடியார் என்றும் அழைக்கப்படுகிறது. நாலடியாரின் உருவம். ஆசிரியர் பெயர் சமண முனிவர்கள். தொகுத்தவர் பதுமனர். பாடல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 400. பொருள் அறம். பாவகை வெண்பா. வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலடி, நாலடி 400, வேளாண் வேதம், திருக்குறளின் விளக்கம், குட்டி திருக்குறள். நெக்ஸ்ட் நூல் பகுப்பு பாருங்க. இந்த நூல் 3 பிரிவுகளை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதில் அறத்துப்பாலில் 13 அதிகாரங்களும், பொருட்பால் 24 அதிகாரங்களும், இன்பத்துப்பாலில் 3 அதிகாரங்களும் இருக்கு. 3 பால், 12 இயல், 40 அதிகாரங்கள். அறத்துப்பாலில் துறவியல், இல்லறவியல்னு சொல்லி 2. பொருட்பால் நடப்பியல், இன்பவியல், துன்பவியல், பொதுவியல், பகைவியல், பன்னெறியியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்பத்துப்பால் பாருங்க. இன்ப துன்பவியல், இன்பவியல். நூலின் சிறப்பில் முப்பெரும் அறநூல்கள். அது முப்பெரும் அறநூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி 400ன்னு சொல்லி முப்பெரும் அறநூல்கள் உள்ளது. இப்போ மேலே கொடுத்துருக்க 3 நூலுமே திருக்குறள், நாலடியார், பழமொழி 400 எல்லாத்தையுமே ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப். நூலின் பெருமைகளை கூறும் அடிகள் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதுதான் நூலின் பெருமைகள். இது நோட் பண்ணிக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இப்போ கிளாஸஸ் முடிஞ்சுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துட்டு வரலாம். 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார் தான். நாலடியாரில் முதல் இயல் துறவியல். நூலை தொகுத்தவர் பதுமனார். நூலை முப்பாலாக பகுத்தவர் தர்மர். நூலிற்கு உரை கண்டவர் தருமர், பதுமனர். முத்தரையர் பற்றி கூறுகிறது இந்த நூல் நாலடியார். நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கியது நாலடி உரைவளம் என்னும் நூல். முத்தரையர் என்பது பாண்டியர்களை பற்றியது என்பர். அடுத்து நெக்ஸ்ட் மேற்கோள் பாருங்க. கல்வி அழகுக்கு அழகு. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. நெல்லுக்கு உமை உண்டு, நீருக்கு நுரை உண்டு. செல்வம் சகடகால் போல் வரும், நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணீராயினும். எச்சம் என ஒருவான் மக்கட்குச் செய்வான், விச்சை மாற்று அல்ல பெற. எச்சம்னா செல்வம், விச்சைனா கல்வி. நெக்ஸ்ட் பாருங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணீராயினும், ஈக்கால் துணையும் உதவார் நட்பென்பம், செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கு, வாய்க்கால் அணையார் தொடர்பு. சமண முனிவர். பாடலின் பொருள் பாருங்க. நாயின் கால்விரல் நெருங்கி இருக்கும், அதனைப் போல் சிலர் நம்முடன் நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீர் வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்களின் நட்பை நாம் தேடிக்கொள்ளல் வேண்டும்.
என்ன சொல்கிறாங்கன்னா சுருக்கமாக பார்த்தீங்கன்னா நாய்க்கால் வந்து நெருங்கி இருக்கும். அது இப்போ நாய்க்கால் வந்து நெருங்கி இருப்பது போல் வந்து சில நண்பர்கள் வந்து நம்ம கூட வந்து நெருப்பமாக இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து நமக்கு உதவ மாட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வாய்க்கால் வந்து எவ்வளோ தொலைவு இருந்தாலும் நமக்கு வந்து நீரை வந்து வயலுக்கு கொடுத்து பயிர் வளர்ச்சி செய்யுது. அது மாதிரி இருக்கிறவங்களோட நட்பை தான் வந்து நம்ம தேடிக்கணும்னு சொல்லி இந்த பாடல் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து சொற்பொருள். நாய்க்கால் நாயின் கால், ஈக்கால் வந்து ஈயின் கால், அணியர் நெருங்கி இருப்பவர், எண்ணம் எண்ண பையன், சேய்மைனா தொலைவு, சேயினா வயல், அணையார்னா போன்றோர். நெக்ஸ்ட் வந்து அழியா செல்வம் சொல்லி ஒரு பாடல் இருக்குது. இது வந்து 6th இருக்குது. அதை வந்து எங்கே படிக்குன்னு சொல்லி லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் பாருங்கள். வைப்புலி கேட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் சென்றி வல்லவர், எச்சம் என்னொருவன் மக்கட் செய்வன, விச்சை மற்று அலல் பெறர். சமண முனிவர். பாடலின் பொருள் பாருங்க. கல்வியை பொருள் போல் வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி. மற்றவை செல்வம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையின் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது கல்வி. கல்வி வந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. கல்வி இருந்தால் வந்து அரசனாலும் கவரப்பட இப்போ வந்து கல்வி இருந்தால் வந்து இப்போ கல்வி வந்து பிறரால் கவர்ந்து செல்ல முடியாது. பிறருக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் அது குறைவும் படாது. நெக்ஸ்ட்டு வந்து அரசராலும் வந்து கவர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து தம் குழந்தைகளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி வந்து கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கல்வி வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பாருங்கள். வைப்பொலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈல்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சைனா கல்வி. நாலடியார் குறிப்பு பாருங்க. நாலடியார் பாண்டிய நாட்டு 8000 சமண முனிவர்களால் பாடிய பாடல்களின் தொகுப்பே நாலடியார். 11 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் வந்து நாலடியார். பெரும் முத்தரையரை பற்றி கூறும் நூல் நாலடியார். துறவரம் பற்றியும் நிலையாமையை பற்றியும் அதிக பாடல்களை கொண்ட நூல் நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் வந்து நாலடியார் தான். தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமனர். நெக்ஸ்ட் வந்து கடவுள் வாழ்த்து அதுவும் பாடியவர் வந்து பதுமனர். முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் வந்து தருமர். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணீராயினும் நாலடியார். 400 பாடல்களை கொண்டது. சிறப்புகள் வந்து நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள். நீதி நூல்களுள் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் வந்து நாலடியார். 4 அடிகளால் ஆன நூல்கள் பல இருப்பினும் இந்த நூல் மட்டுமே நாலடி என்று பெயர் பெற்றது. அறத்துப்பால் வந்து 13, பொருட்பால் வந்து 24, இன்பத்துப்பால் 3 சொல்லி என 3 பகுதிகளையும் 40 அதிகாரங்களையும் 12 இயல்களையும் கொண்டது. நாலடியாரில் முதலில் உள்ள இயல் துறவியல். நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாலடியார் உரைவளம். நெக்ஸ்ட் வந்து புத்தகத்தோட வந்து எங்கெங்க படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓரில் வந்து காட்டுறேன் பாருங்க. நண்பர்களே, ஸ்கூல் புக்கில் வந்து ஓல்டு புக்கில் வந்து நாலடியார்னு சொல்லி ஒரு லெசனும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்து அழியா செல்வம்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் வந்து இந்த ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் வந்து நம்ம ட்ரெலன்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறோம். விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இல்லாத தகவல் வந்து எக்ஸ்ட்ரா தகவலும் வந்து நம்ம வந்து மேலே வந்து கிளாஸஸில் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா நாலடியார்லேயே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நம்ம ஓன் எடுத்த கொஷின்ஸ் வந்து ஒரு 30 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஜிஎஸ் நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ட்ரெலன்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள்.